கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் 18ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருவழிபாடு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் நான் வரும் வரை பிடிப்புள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லது கடவுளுக்கு பிடித்தமான வாழ்க்கை வாழ்வது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது கடவுளுக்கு பிடித்தமானவர்களாய் இருக்கிறோம். அதே சமயம் சூழ்நிலை மாற்றங்களினாலும் நமக்கு ஏற்படும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளினாலும் ஒரு செயலை செய்யும் பொழுது கடவுளுக்கு பிடிக்காத சில செயலை செய்து விடுகிறோம். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையிலே பிடிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், உறுதியாய் இருக்க வேண்டும். எதுவரை? நான் மீண்டும் திரும்பி வரும் வரை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமக்கு பல விதங்களில் போதனைகள் கிடைக்கிறது. நம் சிறு வயதிலிருந்து பள்ளியிலும் சரி, கல்லூரியிலும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, நம்முடைய ஆலயங்களில் புதுநன்மை, உறுதி பூசுதல் போன்ற திருவட்சாதங்களை பெறும் பொழுதும் சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் நமக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. இது போன்ற போதனைகளுக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் எத்தனை போதனைகளில் நாம் பிடிப்புள்ளவர்களாய் இருக்கிறோம்? எத்தனை வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் பதிந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக நம்முடைய கரங்களிலே கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான போதனை இந்த உயிருள்ள விவிலிய வார்த்தைகள். ஒவ்வொரு நாளும் இந்த விவிலிய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது மாத்திரமே கடவுளின் கரம் நம்மோடு கூட இருக்கும். ஆவியானவர் அருமையாய் இந்த வார்த்தைகள் வழியாகவே நமக்கு போதிப்பார், நமக்கு ஆலோசனை சொல்லுவார், நமக்கு கற்றுத்தருவார். நமக்கு சில காரியங்கள் அவசரகால நிகழ்விலே நடக்கும் பொழுது அதை குறித்து முன்னறிவிப்பார். இப்படியாக ஆவியானவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் போதிக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஒரு ஆசீர்வாதத்தை இயேசு மகாராஜா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த விவிலிய வார்த்தைகளை நீங்கள் வாசியுங்கள். இதை வாசிக்க 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 கடவுள் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரத் தொடங்குவீர்கள். கடவுள் உங்களுக்குள் இருந்து உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை உணரத் தொடங்குவீர்கள். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுவரை யாராவது நான் தினமும் பைபிள் வாசிக்க மாட்டேன், எனக்கு டைமே இல்லை அப்படி என்று ஓடிக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று முதல் நீங்கள் ஒரு உறுதி எடுங்கள். உங்களுக்கு இப்பொழுது அநேக வாய்ப்புகள் இருக்கிறது. எனக்கு பைபிள் எடுத்து படிக்க நேரமில்லை அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு அவசர சூழ்நிலைகளிலே நீங்கள் செல்போனை கூட யூஸ் பண்ணி அன்று நீங்கள் என்ன வார்த்தை, என்ன அதிகாரம் வாசிக்க வேண்டும் என்று நீங்கள் குறித்து அதை நீங்கள் வாசிக்கலாம். தொடர்ந்து விவிலியத்தை அந்த வரிசை முறையிலே வாசிப்பது மிகவும் நல்லது. நீங்கள் ஆழமான அர்த்தங்களை, சத்தியங்களை, விளக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கடவுள் இந்த தொடர் விவிலிய வாசிப்பு மூலமாக உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். எல்லா சூழ்நிலைகளிலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விவிலியத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை வழியாக உங்களுக்கு அவர் நேரடியாக போதிப்பார். அதுதான் மிகவும் முக்கியம். நமக்கு கடவுளின் கரங்களிலிருந்து நேரடியாக நமக்கு தேவையான ஆசீர், தேவையான ஆலோசனைகள் வரும் என்றால் இதைவிட ஒரு ஆசீர்வாதம் என்ன இருக்கிறது? ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று முதல் நீங்கள் ஒரு உறுதி எடுங்கள். இன்று முதல் விவிலியத்தை தொடர்ந்து வாசிக்க ஆரம்பியுங்கள். கடவுள் அருமையாக உங்களை வழிநடத்துவதை நீங்களும் உணர்ந்து ஒரு சாட்சியாக நீங்கள் நிற்பீர்கள். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு நாளும் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு தேவையான ஒரு சாவியாய் இருக்கிறது. இந்த சாவியை நீங்கள் தினமும் உபயோகித்தால் மாத்திரமே கடவுளின் கரங்களிலிருந்து ஆசீரை, வழி நடத்துதலை, பாதுகாப்பை பெற முடியும். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த இறைவாக்கிற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இந்த இறை வார்த்தையில் சொல்லப்பட்டபடி நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது போதனையை கேட்டு அதன்படி நடக்க எங்களை தாழ்த்தி உமது திருக்கரங்களில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளாலும் நிரப்பி ஆசீர்வதித்திட அர்ப்பணித்து செபிக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட இந்த பாடம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒரு பெரிய வெளிச்சமாக, விளக்காக உயர்த்துவதற்கு ஒரு கருவியாக செயல்படும். ஆகவே தொடர்ந்து விவிலியத்தை வாசியுங்கள். கடவுளின் ஆசீரை, ஆலோசனையை நிறைவாய் பெற்று மற்றவர்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாயிருங்கள். ஆமேன். தேங்க்யூ.